வணக்கம் சார். வணக்கம் சார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்போ அண்மையில் ஜெகத் ரட்சகன் அவர் வந்துட்டு அவரோட கட்சிக்காரங்க டிஎம்கேக்காரங்கள எதிர்கட்சிக்காரங்க தாக்கிட்டாங்க. தாக்கி ஒருத்தரோட மண்டை உடஞ்சிச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு கொஞ்சம் கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்துருந்தார் சார். எப்படி சார் பார்க்குறீங்க இந்த பிரச்சனையை? அவ்வளோ நடிப்புங்க. அதாவது திமுக காரர்களுக்கு பேசுவதற்கும் நடிப்பதற்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பிறவியிலே ஆக்டர்ஸ். அவங்க முன்னால் ரஜினியோ கமலோ யாரும் நிற்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இயக்கத்தில் உள்ளவர் தான் நம்ம ஜெகத் ரட்சகன். அதனால நான் என்ன கேட்குறேன், அவர் எதுக்கு அடிப்பட்டாரு, என்ன பண்ணாரு, எது பண்ணாரு, உள்ளே இறங்கி பார்த்தால பௌச்சி தெரியும். இவர் இங்க அப்படியே கண்ணை கசைக்கு நீல் கண்ணீர் விட்டுட்டா அங்க இருக்கிற ஏழ்மையான மக்கள் பாவம் பாரம்பரியமான பாம்பரனா இருக்கிறவங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு இவர் அழுதா மாதிரி நடிச்சிருக்காரு. தவிர அது ஒன்றும் ஒரிஜினல் கண்ணீர்லாம் கிடையாது. அப்படி நீங்க இது ஒரிஜினல் கண்ணீர் தான் அப்படின்னா அங்க 65 பேர் செத்தாங்களே கள்ளக்குறிச்சியில, அங்க போய் அழுதுருந்தாருன்னா அது உண்மையான அழுகை ஏத்துக்கலாம். அது உண்மையான அழுகைன்னா இதுவும் உண்மையான அழுகை. புரியுதுங்களா? நீ அப்ப அங்க போகவே இல்லை. இங்க ஒருத்த அடிப்பட்டா எப்படி சீட்டு வாங்கணுன்றதுக்காக அழுகிறாரு அப்படின்னா இது ஓப்பன் சீக்ரெட். மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பகிரங்கமா தெரியும். இவர் நல்லா நடிக்கிறாருப்பா. திமுக காரர்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை நடிக்கிறதுக்கெல்லாம். அதனால அதை பேசாலும் நீங்க பேச வேண்டாம். சரிங்க சார். இவர் நடிப்பு ஒரு பக்கம் இருக்கு சார். இப்போ சீமான், அன்புமணி ராமதாஸ் இவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக சீமான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் நான் இதுக்கு முன்னாடி மறைமுகமான ஆதரவு தெரிவிச்சிருக்கேன். அதனால தேமுதிகவும் அதிமுகவும் எலெக்ஷனில் நிற்காத பட்சத்தில் அவங்களோட தொண்டர்கள் எனக்கு ஓட்டு போடணும், என்னோட கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிட்டார் சார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பக்கம் இப்படி அதிமுக ஓட்டையும் தேமுதிக ஓட்டையும் குறிக்கிற பக்கத்தில் இங்கே பாமக குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பங்கேற்கிற நிகழ்வுகள்லாம் பேனர்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களோட புகைப்படம் இடம்பெறாதா நிறையா தகவல்களும் படங்களும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் என்ன பர்பஸ்க்காக? அதிமுக ஓட்டை புரிய வச்சு தேமுதிக ஓட்டை புரிய வச்சு தானா, என்ன காரணங்களுக்காக? இது அரசியல்வாதிகள் பேசுறது ஒரு நேரத்தில் போன வருஷம் பேசியிருப்பாங்க, அதை மறந்துடுவாங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது ரொம்ப கிழிச்சிருப்பாங்க, அதை மறந்துட்டு வேற ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அரசியல் சாதாரண விஷயம், அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. விஜயகாந்த் அவர்களை பற்றி கொச்சைப்படுத்தி பேசியவர் தான் இந்த சீமான். இன்னைக்கு நீங்க நான் அவங்களுக்கு ஆதரவா பேசுவேன், இவங்களுக்கு ஆதரவா பேசியிருக்கேன், அவங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னா நடக்காத கதை. அதெல்லாம் ஓட்டுலாம் போட மாட்டாங்க, சும்மா. அதெல்லாம் இவர் நினைக்கிறாம அதெல்லாம் இவர் பேசிட்டு போயிட்டாருன்னா இவரு மறந்துடுவாரு, மக்கள் மறந்துடுவாங்களா? சொல்லுங்க. அதெல்லாம் இந்த நடிப்புலாம் நம்ம நாட்டு மக்கள்கிட்ட நடக்காது. அதுக்கப்புறம் இன்னொன்னு கேட்டீங்க, பாமக ஜெயலலிதாவுடைய, இது என்னுடைய பார்வையில இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாதுங்க. ஏங்க நமக்குன்னு ஒரு தன்மானம், நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு இது வேண்டாமா? இது ஒரு தந்திரம் பார்க்க முடியாது சார், அரசியல் ராஜதந்திரம். அந்த சும்மா இருக்கிற ஓட்ட தம்பகையே இருக்கிறது, அதான் ராஜதந்திரம் நீங்க நினைக்கிறீங்க சார். மக்கள் அவ்வளவு நினைப்பான். இப்ப நானே டாக்டர் ஐயா மேல ஒரு மரியாதை உண்டு எனக்கு. ஏன்னா அவரு டாக்டர் மட்டுமல்ல, அவரு பல விஷயங்கள் தெரிஞ்சவர். அவர்கிட்ட பேசினாதான் உங்களுக்கு தெரியும். அவரை பத்தி எல்லா விஷயமும் பேசுவார். அவர் அரசியல் மட்டும் இல்ல, அரசியல் விட்டுட்டு காமெடியா பேசலாம், அவ்வளவு காமெடியா பேசுவார். அவ்வளவு ஒரு அறிவாளி. அவர் ஜெயலலிதாவுடைய போட்டோ வச்சு ஓட்டுறாரு அப்படின்னா, ஒட்டிக்கின்னு ஓட்டு கேட்கறாங்க அப்படின்னா அப்ப பாமகக்கு வேல்யூ இல்லையா? டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு வேல்யூ கிடையாதா? அப்ப ஜெயலலிதா படத்தை ஒட்டி தான் ஓட்டு கேட்கணுன்ற நிர்பந்தத்துக்கு வந்துட்டாங்களா அவங்க? இல்ல சார். இப்போ ஒரு பக்கம் திமுக பணத்தால ஓட்ட பெறலான் இருக்கிறப்ப இவங்களோட இது ஒரு சாதுரியமான திட்டம் கூட எடுத்துக்கலாம்ல. இப்ப சீமானோ அன்புமணியோ அந்த சும்மா இருக்கிற ஓட்டுகளை யார் பக்கம் எழுதுறாங்க, யார் அதிகமா எழுதுறாங்களோ அதை வச்சு ஒரு டப்பு கொடுக்கலாம்னு நினைக்கலாங்களா? எதையுமே பெருசா எடுத்துக்கவே கூடாது. அதுக்குதான் இதெல்லாம் ஒரு உதாரணம் நமக்கு. புரியுங்களா? இப்ப இந்த ஓட்டுல சீமான் அதிக ஓட்டுகளை கைப்பற்றுவாரா? குறிப்பா தொகுதியை விட்டுருங்க, இந்த அதிமுக தேமுதிக ஓட்டுல சீமான் அதிகமா கைப்பற்றுவாரா, பாமக அதிகமா? அதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க, பாமகக்கு தான் வரும்.
அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அங்கே வந்து வன்னியர் பெல்ட்டும் அதிகம். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிலையும் பாமகவுடைய ஆட்கள் இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சில ஏரியாலாம் போகும்போது எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இபிஎஸ் கூட அறிக்கை வெளியிட்டிருந்தாரு சார். இப்போ ஜெயலலிதா அவர் என்ன சொல்றாரு, எங்க அம்மா படத்தை யூஸ் பண்றது பெரிய விஷயம் தான். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, எங்களுடைய தயவு இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இல்ல அவர் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி அதான் அதனால வந்து நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா பாமகவுக்கு அதிமுக ஓட்டு போயிடும். அதிமுக ஓட்டு பாமக, அதிமுக ஓட்டு பாமகவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப சீமானுக்கு எப்படி வரும்? சீமானுக்கு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லாருமே படிக்கிறதுக்கு, அதாவது கொஞ்சம் டவுனாக கீழே போயிட்டு நாய் கூட படிச்சிங்கன்னா அதுக்கு நாங்கள் தான் காரணன்ற அளவுக்கு பேசியிருக்காரு. எலெக்ஷன் டயத்தில் இந்த மாதிரி பேசுறது அவர் ஏன் அப்படி பேசுறாரு? எதுவும் பிரச்சனையை திசை திருப்புறதுக்கா? இப்போ அரசு பாரதி ஒரு முதிர்ச்சி அடைந்த தலைவர், சீனியர் மெம்பர் திமுக, அவர் ஒரு பொறுப்புல இருக்காரு. பேசுகின்ற பொழுது ஒரு நாவடக்கத்தோட என்ன பேசுறோம் அப்படிங்கிறது பேசணும். இப்போ நீங்களும் நானும் பேசுறது பேச்சு இல்லை, அவர் தான் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் மேன். அவர் வந்து பேசுறாரு அப்படின்னா அதாவது திமுக காரங்க என்னன்னா என்னத்தை பண்ணியாவது நம்ம பேர் வாங்கிடணும், எதை சொல்லியாவது அது அசிங்கமா இருக்கட்டும் கேவலம் எதுவா இருக்கட்டும் புரியுது, அதன் மூலமா விளம்பரம் வரணும், அடுத்தவனை பேர் காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பேசி திசை திருப்பி இங்க இருக்கிற பிரச்சனை மக்கள் விட்டுருவாங்க. இந்த பிரச்சனை கையில் எடுத்து போடுவாங்க. கலாச்சாரம் பிரச்சனை இருக்கு, கலாச்சாரத்துல பிஜேபி தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் திசை திருப்பி பிரச்சனை. இப்போ இந்த விஷயம் பேசுறாங்க, இப்போ என்ன பிரச்சனை? ஒருவேளை பாராளுமன்ற நிகழ்வோட திசை திருப்பி. ஆமா, பாராளுமன்றத்தில் பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அந்த சனாதனத்தை பத்தி பேசுறாங்க, அப்புறம் நீட்டை பத்தி பேசுறாங்க. பட் அதெல்லாம் விட்டு இதை கொஞ்சம் நேரம் பேசிட்டுமே, மக்கள் டைவர்ட் ஆகட்டும். இதுல பாராளுமன்றத்துல இவங்க பதில் போயிட்டு அவமானப்படுறதுனால அப்படின்றீங்களா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா எல்லாமே இவங்க கேள்வி வைக்கிறாங்க, அதுக்கு பதிலடி. ஆமா, அதாவது நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, ப்ரிப்பேரா போறாங்க இதை அடிச்சு நொறுக்கலான்னு. இவங்களுக்கு மேல அவங்க ப்ரிப்பேரா இருக்காங்க. எப்படின்னா இவங்க எதை கொண்டு அடிக்கிறாங்களோ அதையே திரும்பி அடிக்கிறாங்க. அவங்க அதை வச்சு அடிக்கிறாங்க. அதாவதுங்க அதை திசை திருப்ப கூட இந்த அதை திசை திருப்பது இந்த அளவுக்கு டவுன்ல இறங்கி ஒரு மக்களை இழிவுபடுத்துற மாதிரியான சார். நான் தான் சொல்றேன் சார், திமுக எதுக்கும் ஒரு சார் எல்லா விஷயத்துக்கும் தொப்புக்கட்டீரு கீழே இறங்கும், தொப்புக்கட்டீரு மேலே ஏறும். அவங்களுக்கு அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க, அது எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா நீங்க எடுத்துக்காதீங்க, சாதாரண விஷயம் இதெல்லாம். ஓகே சார். இப்போ இந்த சட்டமன்ற மாநிலம் நடந்தப்போ பாமக தரப்புல இருந்து இடஒதுக்கீடு அமல், அது குறிப்பா சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. இதுக்கு வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துறதுக்கு நீங்க உங்க கூட்டணி கட்சியான பிஜேபி கிட்ட சொல்லி சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பதிலடி கொடுக்குறாங்க. இப்போ இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை, சாதி வாரி கணக்கெடுப்பு, இதெல்லாம் வந்துட்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? நிச்சயமா இருக்கலாம். ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம மாநிலத்திலே எடுக்கலாம், ஒன்றும் தப்பு எடுக்கலாம், அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா அரசியல் பாக்குறாங்க, இதுலயும் அரசியல் சொல்றாங்க. ஆமா, அரசியல் பண்ணாங்க. நீங்க அங்க பிஜேபியில போய் கேளுங்க, மத்திய அரசு தான் எடுக்கணும் அப்படின்னும் போது அது மக்களுக்கு எதிராக, மக்கள் கிட்ட ஒரு இவங்களுக்கு எதிரான ஒரு எண்ணத்தை உருவாக்கும் இல்லையா? அது தவறான பேச்சு தானே. அப்போ பேசுகின்ற போது நிதானமா பேசணும். நம்ம என்னதான் சக்தி வாய்ந்தவர்களா இருந்தாலும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. அது இல்லாம எடுப்புல மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசினா அதுவும் இப்போ திமுகவையே வன்னியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பாதிக்கல. எப்பவுமே பாருங்க, எந்த கட்சி வேணா எப்படி வேணா இருக்குங்க, அந்த சாதி ரீதியா நீங்க பேசுனீங்களா அந்த கட்சியில இருக்கிறவனே கஷ்டப்படுவான். புரியுது சார், கண்டிப்பா. அப்ப அதை நம்ம நிதானமா பேசணும். அப்போ இவங்களோட இப்போ அணுகுமுறைகள் எல்லாம் மெச்சூர்டா இல்ல. இது வந்துட்டு கண்டிப்பா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல பாதிக்கும். ஆனாலும் ஜெயிச்சாதான் இவங்களுக்கு வந்து இவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க, அது வேற விஷயம். இதுல கோட்டை விட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம், அசிங்கப்பட்டு போயிடுவாங்க. 2026 கேள்விக்குறி. ஆமா, கண்டிப்பா இதாயிடும். அதனாலதான் 9 பேரை இறங்கி கட்ட இவங்க வேலை பார்க்கறாங்க. எப்படியாவது நம்ம ஜெயிச்சுன்னு வந்துடணும், முன்னுக்கு வந்துடணும்ன்ற முனைப்போடு செயல்படுறாங்க. அதனுடைய ஆரம்பம் தான் ஜெகத் ரட்ச முதல கண்ணீர் வடிச்சது. புரியுதுங்களா? ஆமா, மகா நடிகனுங்க இவங்க எல்லாரும், மகா நடிகனுங்க. மக்கள் மேல உள்ள பாசம் அதெல்லாம் கிடையாது, சத்தியமா கிடையாது. ஓகே சார்.
விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பற்றியும் இப்போ நடக்கிற அரசியல் பற்றியும் நிறையா தகவல்கள் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா